அன்பர்களே, இன்று பிரதோஷம். வீரமாங்குடி ஸ்ரீ வஜ்ரகண்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாம் செல்கிறோம். இந்த கோவில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் உள்ள சோமேஸ்வரபுரம் வீரமாங்குடி சாலையில் வலப்புறமாக 3 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. இது ஒரு சிவா விஷ்ணு ஆலயம். அகத்தியரின் சீடர்களில் ஒருவரான ததீச்சி முனிவர் சிவபெருமானை வேண்டி தவம் செய்து பிஷ்கம்ப யோக சாஸ்திர மருத்துவத்தை வரமாக பெற்றார். வஜ்ரகள்ளி என்னும் கள்ளி செடியில் பாலை மட்டும் உண்டு கடுந்தவம் இயற்றியதனால் அவரது தேகம் வஜ்ர தேகமாக வலுப்பெற்றது. பலருக்கும் மருத்துவம் செய்து வந்தார். ருத்ராசுரன் கொடுமை தாங்க இயலாது இந்திரன் பிரம்மனை வேண்டிட அவரும் ததீச்சி முனிவரின் முதுகெலும்பை வஜ்ராயுதமாக மாற்றி அதன் மூலம் அவனை அழிக்குமாறு கூறினர். இந்திரனும் ததீச்சி முனிவரை வேண்டிட அவரும் தமது முதுகெலும்பை ஈந்தார். ஈசனுடன் பார்வதியோடு தோன்றி ததீச்ச முனிவருக்கு உடலையும் உயிரையும் தந்தார். ததீச்சி முனிவருக்கு அருளிய தலம்தான் இந்த வீர மாங்குடி. முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் கோவில் கொண்டார். அமிர்த கலசத்தோடு கருடன் ஏந்தி கொண்டு பருந்தார். கருடன் மீது இந்திரனின் வஜ்ராயுதம் பட்டுவிட்டது. உடனே கருடனின் ஒரு சிறகு விழுந்தது. அது பூமியின் எடையைப் போல பல மடங்கு எடை கொண்டது. உடனே ததீச்சி முனிவரின் சீடர் அபாந்திர தமஸ் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வேண்டிட பெருமாளின் கட்டளையை ஏற்ற ததீச்சி முனிவர் அபராஜித பொன்னால் கருடனின் சிறகை செய்து பதித்தார். கருடனும் மகாவிஷ்ணுவின் வாகனமானார். இந்த சம்பவம் நடந்த இடமும் இந்த வீர மாங்குடிதான். கொள்ளிட நதிக்கு தெற்கே ஊரின் வடமேற்கில் 5 நிலை ராஜகோபுரத்தோடு ஆலயம் அமைந்துள்ளது. பலிபீடம் நந்திதேவரை கடந்து 2ஆம் வாயிலில் மூடுதளத்தோடு கூடிய சன்னதிகளாக சுவாமி அம்பாள் சன்னதிகள் உள்ளன. இரு சன்னதிகளையும் மகாமண்டபம் இணைக்கிறது. சுவாமி கருவறை முன்பு தென்புறத்தில் விநாயகர் உள்ளார். கருவறையில் வட்ட ஆவுடையாரில் சிறிய லிங்க திருமேனியராய் ஸ்ரீ வஜ்ரகண்டீஸ்வரர் அருட்காட்சி பாலிக்கிறார். அடுத்து மங்களாம்பிகை அம்பாள் சன்னதி. இவள் சர்வ மங்களங்களையும் குறைவின்றி நமக்கு தருபவள். அனுக்ஞை கணபதி, தேவியரோடு சுப்பிரமணியர் தனித்தனி சன்னதிகளாக உள்ளன. அடுத்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதி. சங்கு சக்கரம், அபயமுத்திரை, ஊரு முத்திரை காட்டும் 4 கரங்களோடு ஸ்ரீதேவி பூதேவியரோடு நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் பெருமாள். விஷ்ணுபதி புண்ணிய காலங்களிலே இவரை வழிபடுவது சகல பாபங்களையும் போக்கிவிடும். கருடாழ்வார் இங்கு ஆனந்த கருடாழ்வார் எனப்படுகிறார். கஜலட்சுமி தம்பதியராக நவகிரகங்கள் இங்கே உள்ளன. இந்த தலத்தில் மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, வளையல், சீப்பு, மருதாணி போன்றவற்றை பெண்களுக்கு வழங்கினால் தாலி பாக்கியம் கைகூடும். பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, திருவாதிரை நாட்களிலே ஜவ்வரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் இனிய இல்லறம் உண்டாகும். தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, மார்கழி வைபவங்கள் இங்கு விழா நாட்கள். நிலையான தொழிலும் நிரந்தர வேலையும் அளித்து நோய்களை அகற்றி அருள் பாலிக்கும் வீரமாங்குடி ஸ்ரீ வஜ்ரகண்டீஸ்வரரையும் வரதராஜ பெருமாளையும் வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய.